வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விளாக் தான் பார்க்கலாம் வாங்க. என்ன அப்படின்னாக்கா, இது வந்து திருவண்ணாமலை போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நியூ இயர்க்காக ஸ்பெஷலாக வேண்டிட்டு வந்த ஒரு இது தான் இது. இங்கே எங்கள் ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற ரோடு தான் இது. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இது. ரொம்ப அழகான ஒரு இடம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். வயலெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ரசிச்சுட்டே போங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும், நல்லதே அமையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்க போகிறேன். நீங்களும் எல்லோரும் நல்லா பழசெல்லாம் மறந்துடுங்க, பகையெல்லாம் விட்டுருங்க. நான் போன உடனே வந்து வளையல் தான் பார்த்தேன். ஒரு டஜன் வளையல் ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. வளையல் அழகாக இருந்ததுன்ட்டு ஒரு டஜன் வாங்கிட்டேன். வளையல் வாங்கின அடுத்த நிமிஷம் நான் சாமி கோயிலுக்கு நேராக போனோம். அண்ணாமலையார் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரு வருத்தம்னா, உள்ளே போய் பார்க்க முடியல. உள்ளே பார்க்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப கியூ நிற்குது. நான் டிசம்பர் 31 தான் போனேன். அதுக்கே ரொம்ப ரஷ்ஷு, ரொம்ப இதாக இருக்குது. அடுத்த நாள் தான் ரஷ்ஷாக இருக்கும். நியூ இயர் அன்றைக்கினா வீட்டில் நிறைய வேலை இருக்கும். சரி முன்னாடியே போய் கும்பிட்டுட்டு வரலான்னு போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க. இருந்தும் அப்படியே கடையெல்லாம் ஒரு ஒரு பார்வை தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே. ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டான இடம் இது தான். என்ன அப்படின்னாக்கா, சின்ன சின்ன உரல், அம்மி, எங்கள் பொண்ணு எல்லாமே எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிப்பு தான் வந்தது எனக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆற்று திருவிழாவுக்கு நம்ம ஊர்லேயே வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் ஆற்று திருவிழா வரும். அதில் வந்துடும். சரி வாங்கிக்கலாம் வா அப்படின்னு இடிக்கல் எல்லாம் பார்க்க அழகாக குட்டி குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. இதை வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் மறுபடியும் சாமி கும்பிட்டாகணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு என் பொண்ணு சாமி கும்பிட்டாங்க. கற்பூரம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, எல்லோரும் எந்த ஒரு துன்பம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு வாழ்த்தும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடித்தாங்க என் பொண்ணு. நம்மளுக்கு ஜூஸ் செட்டே ஆகாது, அதனால் நான் ஜூஸ் வாங்கலை. அப்புறம் ஒரு கேக் ஒன்று வாங்கினாங்க, அவங்களும் அதை சாப்பிட்டாங்க. ஒரு பப்ஸு ஒன்றும், ஒரு பஜ்ஜி, ஒரு சமோசா ஒன்று வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரஷ்ஷு, எங்கே போனாலும் ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருந்தது. பரவாயில்ல, இப்படி இருக்கவும் தான் நல்லா இருந்தது. பஜ்ஜி நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு கப் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. அங்கேருந்து கிளம்பி வந்த உடனே ஈவினிங் எங்களால் சமைக்க முடியல. நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு. சரி லைவே போடலை, அப்புறம் என்ன பண்ணுறது, வீட்டில் சமைக்கவே இல்லை. நைட்டுக்குன்ட்டு சிக்கன் ரைஸ் வாங்கியாச்சு. அங்கேயே வாங்கி ஆளுக்கு 1 2 பேர் சாப்பிட்டோம். எங்கள் ஹஸ்பண்டும் நானும் எங்கள் பாப்பா 3 பேர் சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி டிஃபன், நைட் டிஃபன் இப்படியே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்ச உடனே கேக் வெட்டணும் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து எல்லாம் நேரத்துலேயே குளிச்சுட்டு இது பண்ணி நைட்டு வெட்டலை. நைட்டெலாம் நாங்கள் தூங்கிட்டோம். அதனால் விஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் சொல்லிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் கேக் வெட்டியாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும்னு இந்த வருஷம் நான் ரொம்ப இதாக என்னுடைய சிவன் அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.